ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கார்த்திகை தீபம் நாங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னால் எங்கள் சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் தொடர்ந்து போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், எங்களை பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிவிட்டு போயிருங்க. நாங்கள் நிறைய ப்ராங்க் வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம், மறக்காமல் சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். வீடியோ பார்க்குற எல்லாத்துக்கும் கார்த்திகை தீபம் நல்வாழ்த்துக்கள். தமிழ் மாதமான இந்த கார்த்திகை மாதத்தில் தீப திருவிழாவாகிய கார்த்திகை தீபம் தான் நம்ம எல்லோரும் கொண்டாடிட்டு இருக்கிறோம். இந்த வருஷம் கார்த்திகை தீபம் உங்களுக்கு எப்படி போச்சுங்கிறதையும் மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். என்னடா ரொம்ப நேரம் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா தீக்குச்சி கூட போராடிட்டு இருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா தீக்குச்சி நமத்துருச்சு. இங்கே நிற்காமல் மழை பெஞ்சிட்டே இருக்கிறதுனால தீக்குச்சி நமத்துருச்சு. இங்கே மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையுமே இப்போ மழை தான் பெஞ்சிட்ருக்கோம். நம்ம சேனலை பார்க்குற நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனலாக இருக்கும். கரெக்டாக தீபம் ஏற்ற போகிற நேரத்தில் தம்பி அழுதுகிட்டே இருந்ததுனால நான் மாமாவை நீங்கள் தீபம் ஏற்றுங்கன்னு சொல்லிட்டு, என் பொண்ணுங்க ஏற்றினா தான் தீபம் ஏறுமா என்ன, பசங்களும் ஏற்றலாம். அதுவும் இல்லாமல் பசங்க ஏற்றினா ஒரு தனி அழகு தான் அந்த தீபத்துக்கே. அவங்களுக்கும் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி யாருக்கெல்லாம் அவங்க ஹஸ்பண்ட் ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிட்டு போயிருங்க. எத்தனை பேர்த்துக்கு குட் ஹஸ்பண்ட் கிடச்சிருக்காங்க அப்படிங்கிறத நானும் தெரிஞ்சுக்கிறேன். கரெக்டாக தீபம் ஏற்ற போகிற நேரத்துக்கு தண்ணி வந்ததுனால தண்ணியெல்லாம் பிடிச்சி வச்சுட்டு அதுக்கடுத்து சரி தீபம் ஏற்றலாம், டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி தீபம் ஏற்ற ஆரம்பிச்சிட்டோம். என்ன தான் நம்மக்கிட்ட காசு பணம் இல்லாட்டி இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸ்க்கு நம்மக்கிட்ட இருக்கிற கொஞ்சம் அமௌண்ட்டை வச்சு இந்த மாதிரி பண்ணி 2 பேர் சேர்ந்து என்ஜாய் பண்ணுறது தனியாக சந்தோஷம்தான். எனக்கு தெரிஞ்சு காசு பணம் இருக்கிறவங்க கிட்ட இந்த சந்தோஷம்லாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். யாரெல்லாம் நான் நினைக்கிற மாதிரியே நினைக்கிறீங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். யாரெல்லாம் இந்த தீப திருவிழாவை இந்த மாதிரி ரொம்பவே சந்தோஷமாக கொண்டாடினீங்கிறதையும் மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிட்டு போயிருங்க. ஆஃப்டர் மேரேஜ் இதுதான் நாங்கள் கொண்டாடுற ஃபஸ்ட்டு கார்த்திகை தீபம். அதனால தான் தீபம் ஏற்றி சரி தம்பி கூட என்ஜாய் பண்ணோம் அப்படிங்கிறதுனால தீபம் ஏற்றினோம். நிறைய தீபம் வாங்காட்டியும் எங்கள்கிட்ட இருக்கிற காசை வச்சு கொஞ்சம் தீபம் ஏற்றி அழகு பார்த்தோம் வீட்டை. அவ்வளோ நேரம் அமைதியாக இருப்பாங்க. நம்ம ஏதாவது முக்கியமான வேலை செய்யலாம் அப்படின்னு போகும்போது தான் அந்த பசங்க எல்லோரும் இப்படி பண்ணுவாங்க. உங்களோட பசங்களும் இப்படி தானே அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிடுங்க. இந்த மாதிரி முக்கியமான நம்ம சாப்பிடும்போது இல்லாட்டி சாமி கும்பிடும்போது அவசரமாக எங்கேயாவது போயிட்டு இருக்கும்போது அப்போ தான் இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. யாரெல்லாம் இதை அனுபவிச்சிருக்கீங்கிறத மறக்காமல் சொல்லிடுங்க. நாங்கள் அப்படியே தீபம்லாம் ஏற்றிட்டு சாமி கும்பிட்டுட்டு அந்த டே எங்களுக்கு அப்படித்தான் போச்சு. அப்புறம் அப்படியே சாமி கும்பிட்டுட்டு தம்பிக்கு நல்லா பெரிய பட்டையாக போட்டு அது கண்ணுக்குள்ளே போயிடாமல் இருக்கிறதுக்கு ஊதி விட்டுட்டு அப்புறம் நானும் சாமி கும்பிட்டு எனக்கு திருநூறு போட்டு, நம்மளுக்காக ராத்திரியும் பகலும் கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் உழைச்சி சம்பாதிச்சு நம்மளுக்காக கொடுத்துட்ருக்காங்க. என்ன தான் கஷ்டம் இருந்தாலும் வெளியே காட்டிக்காமல் குடும்பத்தை ஓட்டணும் அப்படின்னு ஓட்டிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்காக நம்ம என்ன பண்ணாலும் ஈடாகாது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தில் அவங்க கூட துணையாக இருந்தாலே போதும். அப்புறம் நானும் அப்படியே அவங்களுக்கு விபூதிலாம் பூசி விட்டுட்டு ஈவினிங் டைம் ஆனதுனால அப்படி பால் காய வச்சு டீ போட்டு குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ வைக்கிறதுக்கு அடுப்பில் வச்சுருந்தோம். அப்புறம் சரி இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் சமைக்க வேணாம் அப்படின்னு சொல்லி மாமா சொல்லிட்டாங்க. சரி குழம்பு ஆல்ரெடி வச்சுட்டா சாப்பாடு வைக்க வேணாம், கடையில் சப்பாத்தி வாங்கிக்கலாம்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லி எங்கிட்டே அப்படியே போயிடுச்சு. ரைஸ் வைக்கலை.
ஈவினிங் நைட்டு போல் போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு அப்படியே எங்கடையே போயிடுச்சு. யாருக்கெல்லாம் இந்த தீபம் இப்படி போச்சு அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு குட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் தொடர்ந்து போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். அடுத்து ஒரு தரமான ப்ராங்க் வீடியோஸ் காத்துட்ருக்கு. மறக்காமல் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள்.